நேயர்கள் அனைவர்களுக்கும் ஓம் சக்தி ஜோதிடம் ஆர் ரவிசாமியின் அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, ஜாதகத்தில் நாம் பலன் சொல்கிற பொழுது ஜாதகர்களோட ஆயுளை பற்றியும் நாம் நிர்ணயம் பண்ணி சொல்கிறோம். அப்போது சில பேர் சொல்கிறாங்க, அவருக்கு ஆயுள் 80ன்னு நிர்ணயம் பண்ணி சொன்னீங்க, ஆனால் அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாரே அப்படின்ட்டு. அப்படி குறை சொல்கிறது ரொம்ப தவறு. பைக்கில் பெட்ரோலை ஊற்றி ஓட்டுறதுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை ஊற்றி ஓட்டினா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும் நீண்ட ஆயுளோடு வாடுறதுக்கு பல ரகசியங்கள் இருக்குது. 3 வேளையும் அரிசி உணவை மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழக்கூடாது. ஒரு வேளை சிறுதானிய உணவு வகைகள், அடுத்த வேளை சாப்பாடு, அடுத்த வேளை கோதுமை போன்ற உணவு வகைகளை சாப்பிடணும். இதை நான் சொல்லலை. கேரளாவில் 120 வயது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட நம்ம பாரத பிரதமர் கேட்டது. அந்த பாட்டி இன்னும் பல்கூட விழாமல் முகம் பொலிவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை அடிக்கடி பெறுவதன் மூலமாகவும் நமக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைச்சி நீண்ட ஆயுள் கிடைக்க வழிவகை செய்யுது. அதனால தான் விசேஷங்களில் அனைவரும் மஞ்சள் கலந்த அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சில பேர் அரிசி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது தவறான கருத்து. அரிசியில் மஞ்சள் கலந்தாச்சு அப்படின்னாக்கா அது அட்சதையாக மாறிடுது. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகாபாரத யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பீஷ்மரை பார்த்து துரியோதனை கேட்குறான், நம்ம இடத்துல இல்லாத விஷயங்களா பாண்டவர்களிடம் இருக்கிறது என்று. அதற்கு பீஷ்மர் சொல்கிறாரு, ஆம், அவர்களிடம் நிறையவே உள்ளதுன்னு. துரியோதனன் பொங்கி எழுறான், தாத்தா, நான் போட்ட உப்பை சாப்பிட்டுட்டு நீங்கள் எங்களுக்கே துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. உடனே பீஷ்மர், துரியோதனா, என்ன வார்த்தை சொன்னாய்? இப்போதே நான் சபதமிடுகிறேன், நாளை மாலைக்குள் உன் எதிரிகளான பாண்டவர்களை கொன்று குவிப்பேன். இந்த செய்தியை நீ கேட்பாய் அப்படின்னு பீஷ்மர் சொல்றாரு. பாண்டவர்கள் மரணம் சர்வ நிச்சயம். இது பீஷ்மரோட சபதம். பீஷ்மர் சொன்னால் செய்தே தீர்வார் என்பது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். அன்று வெள்ளிக்கிழமை விடியற்காலை நேரம், முகம் தெரியாத நேரம், பட்சிகள் இரையெடுக்க புறப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் காக்கைகள் சுப்பிரபாதம் பாடிக்கொண்டிருந்தன. தமது பாசறை வாயிலில் முக்காடு போட்டு கொண்டு 2 பேர் நிற்பது தெரிந்தது. பீஷ்மர் உடனே வெளியில் வர்றாரு. ஒருவர் ஆணாகவும் ஒருவர் பெண்ணாகவும் இருப்பது லேசாக பீஷ்மருக்கு தெரிகிறது. யார் நீங்கள் என்று பீஷ்மர் கேட்கிறார். வந்த ஆண் அந்த பெண்ணை நோக்கி ஒரு சைகை காட்டுறார். உடனே அந்த பெண்மணி பீஷ்மரின் காலில் விழுகிறாள். உடனே பீஷ்மர், நீ என்றும் கட்டுக்கழுத்தியாக தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் செய்கிறார். அது வேறு யாரும் இல்லை, திரௌபதி தான். ஆண் யார் என்று பார்த்தார். அது கண்ணன். பீஷ்மர் அதிர்ந்து போனார். பின்னர் சமாளித்து கொண்டு, கண்ணா, நீ ஜெயித்து விட்டாய் என்றார். எனது சபதத்தை முறியடிக்க இப்படியும் ஒரு நாடகமா என்றார். சரி, விதிப்படியே நடக்கட்டும், எனது ஆசி பலிக்கும் என்றார். மறுநாள் எந்த அஸ்திரத்தை பாண்டவர்கள் மீது பயன்படுத்த நினைத்தாரோ அது பயன்படாமலே போய்விட்டது. அதே மாதிரி மிகவும் சக்தி வாய்ந்த மகான்களின் ஆசீர்வாதம் நம்மை காத்து நிற்கும். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.